ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய ராட்சியத்தை துதிக்கும்படிக்காக இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதனால தேவ பிள்ளைகளை கண்களை மூடி தேவனுடைய ஜெபத்தோடு ஆராதனைக்குள்ளாக ஆண்டவருடைய ரகசிய அன்புக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். தேவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரை அன்பு செலுத்துகிற இறைமகனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்குள்ளாக உங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நாளில் இந்த காலங்களிலே அனைவரும் கிடைக்கூடாத பாக்கியத்தையும் ஸ்லாகியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையை தந்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளில் கொடுத்த தாவி ஆவியோடு கருத்தோடு தேவ சமூகத்தில் பாடி துதிக்கு படிக்கலாமே. துதியின் வீரர்களாக தேவனாய் கர்த்தரை கூட்டி சேர்த்திருப்பதற்காக நாங்கள் எண்ணி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை கர்த்தாவே இந்த ஆராதனை பகுதியை தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடக்கம் முதல் முடிவு வரை தெய்வீக பிரசன்னங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆவியோடு பாடுகிற கருத்தோடு பாடுகிற என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தம் ஆவியோடு கருத்தோடு தேவ சமூகத்தில் பாடி துதிக்கும்படிக்காக தேவன் தந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் எண்ணி செலுத்துகிறோம். பாடல் ஆராதனைகள், சங்கீத பகுதி, தேவ செய்திகள் மற்றும் எல்லா சாட்சி பகுதிகள் மற்றும் தேவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் உமது கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக இறங்குகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் அழைக்கப்படுவதாக தேவனுடைய நாமம் மாத்திர நேரத்திலே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சேவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படியாக கூடி வந்திருக்கிறவர்களை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு சிலருடைய பேர் விளங்கும்படிக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் அநேக மனிதர்கள் வாழ்ந்தாலும் தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலாக தேவனாய் கர்த்தர் அவரை ஆராதிக்கிற தேவ ஜனமாக தேவன் அவளை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே நமக்கு ப்ரமோஷன் உண்டு, நமக்கு பதவிகள் உண்டு, நமக்கு ஆசீர்வாதங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் போய் வேற ஒரு தேட்டல வாழ்ந்தவங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் போதும். ஆவியானவர் மூலியமாக நம்ம நடந்தா போதும், ஆசீர்வாதத்தான கடந்து வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகையினாலே ஏதோ ஒரு சில கரங்களை தட்டி ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம என்ன பண்ண சுத்தம் உள்ளவராக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த பாக்கியமான ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்ளணும்னா ஆண்டவருடைய அன்பை துதித்து அவன் பாடுகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அழகை பாடி ரசிக்கிறவனை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு ரசிக்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சித்தத்தையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நீ
இயேசுவே இந்த பழைய கரங்களை தட்டி பாடி திவ்ய நாமத்தை பாடி கீர்த்தனை பண்ண போகிறோம். வருகிற பழைய பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். வசைகளை கைத்தாளத்தோடு வேற வசைகளை கைத்தாளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திர செலுத்தணும், கீர்த்தனை பண்ண வேண்டும். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி திவ்ய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துந்தரனே சுவிநாமமே, துதித்து பாடிட பாத்திரமே துந்தரனே சுவிநாமமே, துதிய
கத்தருக்கு இந்த வார்த்தையை சும்மா பார்த்தோமா நடக்காது, விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். கத்தருக்கு வார்த்தை நம்மளோடு கூட இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையை அநேக அற்புதத்தை இயேசு செய்ய முடியும் என்று சொல்லி அந்த நம்பிக்கைக்குள்ளாக நம்ம வரும்பொழுதுதான் தேவனாய கர்த்தருடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க மாற்ற முடியும். அல்லேலூயா. அதனாலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா சொன்னா எப்போ சொல்லுவது சந்தோஷம் வந்த சங்கீதம் பாரு, துன்பமா இருந்தா என்ன பண்ணு ஸ்தோத்திரம் போடு என்று சொல்லுது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. துன்பமா வந்த சகோதரனே சகோதரி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் செய். அல்லேலூயா. நீ மகிழ்ச்சியோடு வந்தவனா தேவனை மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதனை செய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஐநூறு பன்னெண்டு சொல்லு கரங்களை தட்டி பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபையான நிலைக்கிறோம். தேவ கிருபையான நிலைக்கிறோம். பேசுவதை அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. அல்லேலூயா. இந்த தெருவில் பெரியவனாக வச்சிருக்கீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய சாயலாக என்னை வைத்திருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பண்ண மாட்டான். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, உங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா நான் மாத வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க உள்ள ஆசீர்வாதம் இருக்கிறதா இல்லையா? கர்த்தர் நம்மளோட கூட இருந்தா நம்ம பெரிய ஆத்மாதான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறது நடக்கும், நம்ம துதிக்கிறது இயேசு பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய மானவர்க்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். என்ன இந்த பாடலை பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த போய் கிருபையான நிலைக்கிறோம். தேவ கிருபையான நிலைக்கிறோம். பேசுவதை அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை. இந்த பாடலை என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். கிருபையான நிலைக்கிறோம். தேவ கிருபையான நிலைக்கிறோம். சொல்லுங்க. கிருபையான நிலைக்கிறோம். தேவ கிருபையான நிலைக்கிறோம். கிருபை கிருபை சொல்லுங்க. கிருபை கிருபை கிருபை.
இயேசு என்னோடு கூட இருக்கிறேன். நம்மை துதிக்கிற அவரோடு நான் பேசக்கூடிய தருணத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்கார் என்று சொல்லி எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளைங்க. இயேசுவோடு நம்ம பேசும்படியாக தேவன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரோடு நம்ம அனுமதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். குடும்ப அறைக்குள்ளாக தேவனாய கர்த்தர் நம்மை ஐக்கியப்படுத்தும்படியாக நல்ல சமாதானத்தை பெறுவதற்காக சந்தோஷத்தை நிலையாக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். ஒரு வாழ்க்கையிலே பல ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கடந்து வந்திருக்கிறார். தொழில் அறைக்குள்ளாக இயேசு ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒரு பிள்ளை குடும்பத்துக்கு நேராக இயேசு வந்திருக்கிறார். உங்களை சிந்திக்கிறவன் மகனுடைய குடும்பத்துக்கு நேராக இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்காக இயேசு வந்திருக்கிறார். ரீபா சங்கர் ராபா ரீபா ராபா ஆமே பலமும் மல்ல பராக்கிரமும் அண்ணாண்டவரே உம்மை ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரே லைஃபுடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரே, என்னுடைய கரம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய சாயல் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சாயல் மக்களால் வெளிப்படுத்தும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆமாதித்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய சாயலை எனக்குள்ளாக அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம், எனக்குள்ளாக உம்முடைய வழியை தீர்த்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அளவு பெரியமாக நேசிக்கிறவரே, இந்த மகிமையான அந்த காலங்களில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய திருநாமத்தை உயர்த்தி பாடவும் தேவன் கொடுத்த மேலான கிருபையில் நாம ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களுக்கு கிடைக்கூடாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வாக்கின் வழியை பேசுங்க, இடப்படுங்க. இவ்வளவு நாள் உமது நாமத்தை ஆராதித்தோம், சங்கீதக்காரனை போல துதித்தோம், பாடினோம். ஆமென் ஆண்டவரே, இருக்கிற பிறந்தவர்களை தேவனாய் கேட்ட பல மடங்கு ஆசீர்வாதத்துக்கு அதிபதிகளாக நீர் நமது பிள்ளைகளை மாற்றும்படி நாங்கள் செய்கிறோம். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தையின் வழிகாக கடந்து போகிறாங்க எங்களை நடத்தி செல்லும்படி நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் சொல்லுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில கூட நாம் அனைவரும் இணைந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 7வது மாதத்தின் கடைசி வாரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் உங்களை நான் மனதார வாழ்க்கைகளை கற்றுக் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் ஆண்டவர் அநேக நன்மைகளை அநேகருடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். அம்மாவா இல்லையா? இன்னும் சத்தமே வர மாட்டேங்க. சத்தமாக ஆமான்னு சொல்லுங்கள். அதனால் தேவ சமூகத்தில் நான் சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொல்கிற பிள்ளைகள் நீங்கள் சாட்சி சொல்லி அமர்ந்தபடி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி சொல்கிற பிள்ளைகள் நீங்கள் சாட்சி சொல்லி அமர்வதை உங்களை அனுபவிக்கிறேன். சாட்சி பிள்ளைகள் ஐக்கு பக்கத்தில் வச்சு பேசு. கூட காலையில் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து உடம்பு கொஞ்சம் அப்படின்னு திரும்பி படுத்துட்டாரு. என்னவாடுன்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இருந்தாலும் கருத்தை கொடுத்து போகல. நீங்கள் எனக்கு நல்லா ஆயிடுச்சு சொல்லி போயிட்டாரு. எத்தனை ஒவ்வொருத்தர் பாடியில் வந்தாலும் எங்கள் ஆண்டவர் கண்மை போல பாதுகாத்தார். கருத்து போடாத போடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே கர்த்தர் கண்கள் போல காத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் நான் தினம் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப பலகீனமாக வருவேன். கடவுளே ஏசப்பா இவ்வளோ பலகீனமாக வரனே, சரி நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம், வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுவேன். ஆனால் காலையில் எழுந்திக்கும் போது நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு வேலைக்கு போவேன், சாயந்தரம் வரும்போது பலகீனமாக வருவேன். இப்படியே இருக்கும். அதனால கர்த்தர் ஏசப்பா கர்த்தர் நடத்தி வழி நடத்தி என்னை கொண்டு வந்து விடுவார். கர்த்தருக்கு கொடான்னு சொல்கிறேன். பிள்ளைகள் வாங்க. பட்டாம்பூச்சி போல பறந்து மலர்களில் அமர்ந்திடுவேன். சின்னஞ்சிட்டு குருவிகள் போல சிறகு
கடல் ஆத்மாவை பேசி தம்முடைய நாமத்தின் என்னை வீட்டின் காரியங்களை நடத்துகிறார். 33 சங்கீதம் 3. கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். கர்த்தாவே 3:9 இயேசுவுக்கெனரித்தாயா இயேசுவுக்கெனரித்தாயா சொன்னாயா ஏசப்பா ஏசப்பா நன்றிப்பா கோடி கோடி நன்றி நானுப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றிப்பா கோடி கோடி நன்றி நானுப்பா. வழியில் நின்றாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் ஆரோக்கியத்தில் தியானம் என்ற மனுஷன் பாக்கியவாள். அவர் நீர்காலையில் ஒருமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்தை எழுதிரான் மட்டுப்போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படியிடாமல் காற்று பரவணிக்கும் கரைப்போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நேர்ந்ததில்லை. கர்த்தர் நீதிமான் வழி அணிகிறார், துன்மார்க்க வழியோ வழியும். சங்கீதம் 1:3-6. ஒரு அலிலியா சொல்லுவோமா? நாளிலே சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்க போகிறோம். அந்த பாப்பா பேர் என்னன்னு காயத்ரி. கடந்த நாட்களில் குடும்ப பிரச்சனையினால அவன் பயங்கரமான ஒரு குடிகாரன். வீட்டுக்கு ஒன்றும் வாங்கி போட மாட்டான். அப்படி பல பிரச்சனையில் 2 குழந்தைங்க வச்சுதானே, 2 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அவள் பொறுத்து பார்த்தா மருந்தையும் குடிச்சு பூக்குள்ளையும் கையில் மாட்டிட்டான். ஆனால் கிருபையாக கர்த்தர் ஐசி வார்டில் வச்சுருந்தாங்க. கடந்த நாளுக்கு போகும்போது ராமலட்சுமி அந்த மகள் சொன்ன பொழுது நாங்கள் கண்ணிலோடு செவம் பண்ணோம். இப்போது எந்திரிச்சு உட்காரா, பேசுகிறா, சாப்பிட்றா. ஆண்டவர் இனி அந்த காரியங்களை அவள் செய்யாமல் அவன் குடிகார நேரத்தை எப்படியோ தொலைஞ்சு போட்டான். ஏன்னா அவன் மனது போட்டு இந்த பிள்ளைகளை வளர்க்கணுன்ற வைராக்கியத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து பிள்ளைகளுக்காக வாழணும். அதனால் கர்த்தர் அவளுக்கு நல்ல சுகங்களை கொடுத்து குடலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறணும். இந்த இடத்துல கயிறு போட்டதுனால காதில் வந்த ரத்தங்கள் ஒரு பல சூழ்நிலை நம்ம எல்லாம் மாறுபடியாக காய்கறிக்காக தண்ணீரோடு சோமண்டலாம். ஒரு நிமிஷம் நல்ல ஆண்டவரே அந்த காய்கறிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். மகளுடைய வாழ்க்கையில் அவள் செய்த அந்த தற்கொலை எண்ணங்களையெல்லாம் விட்டுட்டு இருந்தேன். வைராக்கியமாக பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைராக்கியமாக வாழ்க்கிறதுக்காரும் ஒரு விஷயம் மன்னியும், அவள் செய்த தவறை மன்னியும். தற்கொலை என்பது அது ஒரு தவறான ஒரு காரியம். அந்த தற்கொலையின் ஆவி அந்த மகளை விட்டு அகன்று போகட்டும். இனி ஒருபோதும் அந்த காரியத்தை செய்யாமல் பாதுகாத்து பிள்ளைகள் வைராக்கியம் வளர்த்து அவ்வளோ ரட்சிக்கப்படணும், அழைத்து வரணும். என்னுடைய கணவன் இனிமையாக மனம் திரும்பி அவன் வாழட்டாண்டவரை கட்டளப்படி செய்யும். இனி ஒருபோதும் யாருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். படிக்கிறவை காணட்டும். விசேஷமாக இன்றைக்கு வசனம் சொல்ல பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல ஞான கிருபைகளைத்தார், உன்னை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்கக்கூடிய கிருபைகளைத்தார். பிள்ளைகள் சிறுவயது முதற்கொண்டு வசனத்தில் வளரட்டும். நம்முடைய கிருபையோட வல்லமை தாங்கட்டும். ஆசீர்வதி காத்துக்கொள் தரப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய உத்தமபாளைய திருச்சபையை சார்ந்த சகோதரர் ரங்கசாமி உங்களுடைய அன்புமன் பாரத் அவனுடைய பிறந்த நாள் கடந்த வியாழக்கிழமை 17 வருடத்தை கொடுத்து 18வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து போய் தந்திருக்கிறார். அந்த மகனுக்கு நல்ல சூழ்நிலை கொடுக்க முடியாத கடன்களை குறித்து சொல்லிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகன் பாரத்துக்காய் ஸ்தோத்திரம். 17 ஆண்டு முடித்து 18வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க மகனுக்கு கிருபை தந்திருக்கிறேன். இன்னும் நல்ல சுகத்தை கொடு, பலனை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, தீர்க்க ஆயுசு நாட்களை கொடு. தீங்குகள் அணுகாத பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆசீர்வாதமாக கேட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் இந்த வாலிப நாட்களுக்கு இரு பிடித்துக் கொள்ள சார்ந்துகளுக்கு வைத்தார். தொடர்ந்து நடந்த ஆசீர்வதி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறாரே. அது மாத்திரமல்ல, நம்முடைய அன்பு மகன் படைத்தொழில் சொல்லி சேர்ந்த அன்பு மகன் சுரேஷ் நேற்று 35வது ஆண்டை நிறைவு செய்து 36வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து தந்திருக்கிறார்.
அதனால் தம்பிக்கு அன்பு மகனுக்கு நல்ல தீர்க்காட்சியை கொடுக்கணும். இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளே புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, என் அன்பு மகன் சுரேஷுக்கா செபிக்கிற ஆண்டவரே, ஒரு அடியானை ஆசீர்வதி பலப்படுத்தும் ஆண்டவரே. 35 வருடமும் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து 36வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற தந்திரே ஒரு ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொடியை செய்யும் ஆண்டவரே. மகனுக்கு நல்ல தீர்க்க ஆயுஷை கூட பலனை கூட ஆரோக்கியத்தை கூட கையிட்டு சில தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அருமையான மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நடத்தும் நன்மையாக நிரப்பும். ஏசு கிறிஸ்து ஆபரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு செலவும் பஸ்ஸு போக்குவரத்தை இந்த செலவு பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைக்கு ஃப்ரீயாக அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவன் வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று முந்தா நாள் கூட நான் மாற்றிட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருக்குதான் கர்த்தர் ஆசை. அதனால் நான் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோம் ஆகிய ஆண்டவரை நோக்கி நம்ம பொறுமையாக ஓடும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவார். எலியாவை ஒரு காலத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் அல்லவா? அப்போ ஏன் நமக்காக அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இந்த ஐயாவுக்கு கடந்த நாட்களில் அதிகமான தலைவர்கள் காணப்பட்டது. அவருக்கு எந்த ஒரு தலைவனும் வராதபடி கர்த்தர் அவருடைய சரீரத்தில் இருக்கிற தலைவர்களை மாற்றி போடணும். கல்லெறியில் அவர்கள் ஒரு சாட்சியாக இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக இருக்கணும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லா வகைகளுக்கு அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, அருமையான குழந்தை அஸ்வந்துக்கார ஸ்தோத்திரம். கண் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிய கிருபை தந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு காரணமாக இருந்த அந்த மகளை ஆசீர்வாதம், குடும்பத்தை ஆசீர்வதியும், டாக்டர்மாரை ஆசீர்வதி, செவிலியரை ஆசீர்வதியும். அருமையான குழந்தை பெற்றெடுத்த பெற்றோராகிய அன்பு மகன் தாமரை கண்ணன் மகள் நித்யாவை ஆசீர்வதியும். குழந்தைக்கு நல்ல ஒரு பார்வையை போடுங்க. ஒவ்வொரு சொட்டு மருந்துகளிலும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். முத்தம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். முத்தம்மாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்கள் செய்து கடந்த நாட்களில் இந்த கெட்ட சொப்பனத்தை பார்த்து விட்டு அவர்கள் போன் பண்ணினாங்கப்பா. ஆண்டவரே, அந்த நிமித்தமாக எந்த ஒரு பலவீனங்களும் சகோதரனுக்கு வராதபடி அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நிறுவனமாக்குகிறோம். புதிய பலனை தார் ஆண்டவரே. அவர் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து நல்ல சூழ்நிலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த கல்லூரியிலே சம்பளப்பாளையத்தில் ஒரு சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மகள் கூடாது காரணம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சகோதரி ஆண்டவரே, அப்பா டெனிசம்மா சொன்னது போல ஆண்டவரே, டெனிசஸ் சொன்னது போல அவருடைய வாழ்க்கையில இந்த வேலையில எந்த ஒரு உபத்திரம் பாடுகள் கஷ்டங்கள் வராதபடி இன்னும் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் சாட்சி சொல்ல அந்த ஒவ்வொரு மக்களையும் இந்த காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாரதிகளை கலந்து கொள்ள ஜனங்களை துரிதமாய் அழைக்குவார். இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுகிறோம். சகல நன்மைகளை கட்டிடும், ஆசீர்வாதத்தை கட்டிடும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்வதாக பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆலயங்களுக்கு நேராக சரியான நேரத்தில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். காலங்கள் கடைசியாக இருக்குது. இன்னும் நம்ம ஜனங்களுக்கு என்ன இல்லை? கொஞ்சம் சொல்லுங்க, என்ன இல்லை? என்ன இல்லை? உணர்வு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற உலக காரியத்திற்கெல்லாம் நம்ம உணர்வோடு போகிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் மட்டும் நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் டைம், நம்ம டைம் வச்சோம்னா ஆண்டவர் சில டைமை வச்சுருப்பார். அதனால் நம்ம எப்பொழுதும் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் போய்விடாதபடி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து திட்டங்களையும் தீர்மானங்களையும் அறிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே என்ன செய்வார்? நம்மை நடத்துவார். ஆகவே இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே காணிக்கு போட்டு ஜெபம் பண்ணி போயிடாதீங்க. பெண்கள் கூட்டம் இருக்குது, உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம். வருகிற வாரம் நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. நேரமாய் பரிசுத்தத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்த மனிதனையும் கர்த்தருடைய அழைப்பும் சித்தத்தையும் உணர்ந்து அதன்படி நடக்காதபடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்ப்போம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. அதிலே ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷர்களின் பிள்ளைகளை பயமுறுத்தி கொலை செய்யும்படி என்ன பண்ணினா? சத்தமா வாசிக்கணும். சீரி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய
புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் அந்த சவுல் பிரயாணமாய் போகையில் தமஸ்குவுக்கு சமீபத்த போது மைக்கில் பேசணும், வசனம் எல்லாம் மைக்கில் பேசினா கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். வாசியம் தமஸ்குவுக்கு அருகில் போன போது சடுதியே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தம்முடையவே சொல்லுகிற ஒரு சத்தத்தை சவுல் கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உள்ளில் உதைக்கிறதற்கு உனக்கு கடினமாம் என்றார். அவன் என்ன செய்யலாம்? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றார். போதும். இதிலே நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய சுய சித்தத்தின்படி கடந்து போனதான வாழ்ந்ததான ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சாதாரணமானவர் அல்ல. வேத சாஸ்திரங்களை எல்லாம், வேதத்தை எல்லாம் சட்ட திட்டத்தின் பிரகாரம் கற்று தேர்ச்சி பெற்றவர். கமாலியினுடைய பாதத்தில் அமர்ந்து எல்லாவற்றையும் கற்று தேர்ச்சி பெற்றதான ஒரு சவுல். அவன் ஒரு யுத்த வீரன். அவன் நல்ல ஒரு அறிவாளி, ஞானம் நிறைந்தவன், பயப்படாதவன், தைரிய நெஞ்சம் உள்ளவன். இப்படிப்பட்டவன் தன்னுடைய சுய சித்தத்தின் பிரகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தவோ, ஆண்டவருடைய பிள்ளைகளை சிறைபிடித்துக் கொண்டு வரவோ, ஆண்டவருடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்துவதற்காகவும் கொலை செய்வதற்காகவும் அவன் நிருபங்களை வாங்கி கொண்டார். அதை கவனிக்கணும். அவனுடைய எண்ணமும் அவனுடைய விருப்பமும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுத வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும். இந்த சவுல் கர்த்தருடைய பிள்ளையாகிய ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாயிருந்தவன். அந்த ஸ்தேவானுடைய ரத்தம் நிறைந்த வஸ்திரத்தை இந்த சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்தில் வைத்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வெறிபிடித்தவனாய் தமஸ்குவுக்கு நேராக இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை கொலை செய்வோம், சித்திரவதை பண்ண வேண்டும் என்று போனான். தன்னுடைய சுய சித்தத்தை சார்ந்தவனாய் கடந்து போனான். ஆனால் அந்த சராசரங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒன்றுக்கு உதவாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த இந்த சவுலை கொண்டு அவர் செய்ய நினைத்த ஒரு காரியங்கள் உண்டு. அவனை கொண்டு என்ன அவர் செய்ய சித்தம் உள்ளவராய் இருந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருந்தபடியினால் அவன் அந்த தமஸ்குவுக்கு அருகில் வரும்பொழுதே ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் திகைத்து கலங்கி, ஐயோ என்னோடு பேசுகிறவர் நீர் யார்? என்னோடு பேசுகிறவர் நீர் யார்? அந்த வெளிச்சம் தோன்றின பொழுது எல்லா ஜனங்களையும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற அந்த பிரஜாதிபதியாகிய எங்கும் நிறைந்திருக்கிற ஜோதியின் ஜோதியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் அவனை சுற்றிலும் சூழ்ந்த போதோ அவன் தன்னுடைய குதிரையில் இருந்து கீழே விழுகிறான். விழுந்த உடனே அவனுடைய சுய சித்தம் எல்லாம் சாம்பலாய் மாறிவிடுகிறது. கண்கள் பார்வை இல்லாமல் போய்விடுகிறது. சத்தத்தை கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?
கேட்கிறான், நீர் யார் ஆண்டவரே? நீர் யார்? உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், நீர் யார்? அடுத்தவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளியில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அடுத்தவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீப்பா. கரங்களை தட்டி ஒரு நல்ல சொல்ல மாட்டீங்களா? இதுவரைக்கும் என்னுடைய சுய சித்தத்தின்படி நான் வாழ்ந்தேன், இதுவரைக்கும் என்னுடைய சுய சித்தத்தின்படி நான் ஜீவித்தேன். இன்றைக்கு என்னுடைய சுய சித்தம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இனி நான் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய சித்தத்தை. இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டிய இடத்திற்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். உலகத்தை கலக்குகிற ஒப்பு கொடுத்து தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அழைத்த தேவனுடைய சித்தம். இதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வியாபாரம், இந்த தொழிலை நான் செய்வதற்கு உங்களுக்கு சித்தமா? இந்த திருமண காரியத்தினை செய்வதற்கு உங்களுக்கு சித்தமா? நல்லா கவனிக்கணும். பிரசங்கம் பண்றது வீணா இல்ல, உயிரை கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து என்னை அர்ப்பணித்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நான் பிரசங்கிக்கிற என்னையும் வெட்டுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை உன்னிப்பாய் கவனிக்கணும். இந்த வார்த்தையினால எனக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நான் வந்தது வெறுமையாய் போகக்கூடாது. அந்த 7வது மாசத்துல தன்னை அர்ப்பணித்தார். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த பெண்ணை மணமுடிப்பதற்கு உங்களுக்கு சித்தமா? இந்த மணமகனை மணமுடிப்பதற்கு உங்களுக்கு சித்தமா? இந்த வேலையை செய்வது உங்களுக்கு சித்தமா? நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த வேண்டும் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல மேலானவைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அவர் காட்டுகிற பாதையிலே கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து உங்களை அர்ப்பணித்து நீங்கள் கடந்து போங்கள். ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தினார். அநேக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற வல்லமையுள்ள பாத்திரமாக ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் உங்களை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து வாழ்வீர்களானால் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை இந்த தேசத்திலே ஆண்டவர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்னும் ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். அவனுடைய பெயர் யோனா. அவன் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தும் அறியாதவனை போல வாழ்ந்தவன். இந்த சவுல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த உடனே தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து மேன்மை பெற்றார். ஆனால் இந்த தீர்க்கதரிசியாகிய யோனாவோ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தும் அறியாதவனை போல் வாழ்ந்தார். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அதுதான் நம்ம பார்க்க போறோம். வாசிக்க கேட்கலாம். யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோனா பாருங்க, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி பாருங்க, தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அது என்ன பண்ண கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த மனிதன் இவன். கர்த்தருடைய சித்தம் என்ன? அழிந்து போகிற ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். பாவத்திலே விழுந்திருக்கிற அந்த நினைவை பட்டணத்தின் ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இதற்கு ஒரு கருவியாக தான் கர்த்தர் இந்த யோனாவை பயன்படுத்துகிறார். தன்னுடைய சித்தத்தையும் ஆண்டவர் தெளிவாக மாற்ற சொல்றார். அந்த நினைவை பட்டணம் எப்படி இருக்குது? பாவம் நிறைந்த பட்டணம், பாவத்தின் அக்கிரமத்தில் அமிழ்ந்திருக்கிற பட்டணம். இந்த ஜனங்களிடத்திலே போய் என்ன பண்ணு? அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு.
ஆபத்து நிமித்தமாக இந்த நினைவே பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று நீ பிரசங்கம் பண்ணி என்று சொன்னார். இந்த ஆண்டுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தன்னுடைய சுய சித்தத்தை சார்ந்தவராக யோனா என்ன பண்ணின? தேவ சமூகத்தை விட்டு எங்க போகிறானா? தர்ஷீசுக்கு கடந்து போகிறார். அந்த ஜனங்களோடு கப்பலில் ஏறுகிறார், கூலி கொடுத்து ஏறுகிறார். ஆண்டவர் விட்டுருவார் நினைக்கிறீங்களா? யாரை கொண்டு தன்னுடைய சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் சித்தம் உள்ளவராகவும் திட்டமும் தீர்மானம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர்களை கொண்டுதான் செய்வார். அதனால அங்க என்ன நடக்குது? 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன பண்ணாரு? இவன் நினைச்சானா தப்பிச்சு ஓடிடுவேன், தர்ஷீசுக்கு ஓடிடுவேன் என்று சொல்லி அவன் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் ஓடினான். ஆனா ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாய் இருக்கிறது என்று என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவனை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் தீர்மானம் பண்ணினபடினால் அங்க என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்றாரு? மிகப்பெரிய கொந்தளிப்பை சமுத்திரத்தின் மேல், கடலின் மேல் ஆண்டவர் வரவிடுகிறார். வாசிப்போம். அதனால் கடலிலே, அந்த சமுத்திரத்திலே கடல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் பயந்து அவன் தன்னுடைய கடவுளை நோக்கி, தெய்வத்தை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார்கள். வாசிப்போம். ஆமென். பாருங்க, கப்பல் அந்த பாரமான அந்த சரக்குகளை எல்லாம் லேசாகும்படி, கவிழ்ந்து விடாதபடி கப்பல் இருந்த சரக்கெல்லாம் தூக்கி எங்க போட்டாங்க? கடலுக்குள்ள போட்டாங்க. யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டி இறங்கி போய் படுத்துக்கொண்டு எப்படி தூங்கினானா? அயர்ந்த நித்திரை. நல்ல கவலையே கிடையாது அவனுக்கு, ஆத்துமாக்களை குறித்த கவலை இல்லை. நல்ல கவனிங்க, இங்க பார்க்கிறோம், புயல் அடிக்கிறது, காற்று பயங்கரமாக வீசுகிறது. இவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, கர்த்தருடைய சித்தத்திற்கு இவன் கீழ்ப்படியாதபடி இவன் வாழ்ந்தபடியினாலே ஒரு பெரிய நஷ்டம் கப்பலுக்கு வருது. கப்பல் இருந்த சரக்கெல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? போட்டுட்டாங்க. நல்ல கவனிக்கும், ஆண்டவரிடத்திலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, எங்கேயும் ஓட முடியாது, பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுவாரு. சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை அறியாதபடி, நம்முடைய சுய சித்தத்தை சார்ந்து நாம் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கை என்கிற படகிலே, கப்பல்ல அநேக அழிவுகள் ஏற்படும்படியாய் கொந்தளிப்பை கர்த்தர் அனுமதிக்கிறார், வேதனையை அனுமதிக்கிறார், இழப்புகளை அனுமதிக்கிறார், பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், போராட்டங்களை அனுமதிக்கிறார். இதை அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதை அறியாமல் அவர் கீழே போய் படுத்து நித்திரை பண்ணுகிறார். அங்க என்ன நடக்கிறது? வாசிப்போம். அப்பொழுது மாலுமி பாருங்க, என்ன செய்தான்? வந்து அவனிடத்திலே தூங்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவனிடத்துல வந்து நீ எல்லா இடமும் இப்படி மிகப்பெரிய கொந்தளிப்புல கப்பல் இருக்கு, நாங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறோம், ஆனா நீ கப்பல் எல்லாம் நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து அவங்க கடவுளை நோக்கி கூப்பிட்டு இருக்காயா, நீ உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வாய் என்றார். பாருங்க, இந்த ஆபத்து யார் மூலமா நமக்கு வந்தது என்று அறிந்து கொள்ளும்படியாக சீட்டு போடுவோம் வாருங்கள் என்றார்கள். போட்டார்கள். அந்த யார் பேருக்கு விழுந்துச்சு? யோனாவின் பேருக்கு. ஆண்டவர் கரெக்டா செய்தார் பாருங்க. யோனாவின் பேருக்கு அந்த சீட்டு விழுந்தது. அப்பொழுது அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் அவனை நோக்கி, நீ சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற, நீ இருக்கிற தேசம் எந்த தேசம், நீ எந்த ஜாதியார் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன். சொல்ற பாருங்க, சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின
அவன் அப்படின்னு சொல்றான். அது என்ன நடக்கு? அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் பாருங்க, நான் அதனால இவ்வளவு அறிஞ்சும் என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்காம அவர் போச்ச நடந்துட்டு போகாம இந்த கப்பல்ல ஏறி இங்க வந்து பாத்தீங்களா, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்ன தூக்கி என்ன பண்ணிருங்க, கடலுக்குள்ள போட்டுருங்க. அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்க அவங்க நினைக்கிறாங்க, சரி அப்படின்னா ஒண்ணு கரையில கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு வேகமாய் தண்டு வலிக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தப்பித்து போக முடியாது, அவனுக்கு புத்தி வரணும். அதுக்காக அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் சமுத்திரத்திலே அதிகமான கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிறார். அதனால அவன் கடைசியா சொல்றான், என்ன தூக்கி கடலுக்குள்ள போட்டுருங்கய்யா. தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டவன என்ன ஆயிடுச்சு, சமுத்திரம் அமைதல் ஆயிடுச்சு. அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் எங்க போயிட்டாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போயிட்டாரு. நல்ல கவனிக்கணும். அதோடு கூட ஆண்டவர் அவனை விடல. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றியவன் தீர வேண்டும். அவன் எங்க போனாலும் வலையை போட்டு பிடிப்பாரு, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாரு, சூண்டில போட்டு பிடிப்பாரு. அங்க ஒரு மீனை கட்டளையிட்டார். வாசிப்போம் கீழே 12வது வசனத்திலிருந்து. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் என்னை போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் கண்டுவழித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியினால் அவர்கள் என்ன பண்ணினாங்க, கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த யோனா என்ற இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் பிரச்சனையை குறிக்கிறது. மகாபடி அல்ல, சாப்பிடும்படி அல்ல, விழுங்கும்படி. இவன் மீன் வயிற்றுக்குள்ள போனோடனே மறுபடி அவன் ஆண்டுடைய சித்தத்தை அதுக்கப்புறம் தான் உணர்றான். உடனே அவன் என்ன பண்றான், மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றான். பாருங்க, வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்தவன், கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காம விலகி ஓடினவன், இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருந்து இந்த பாடு வேதனை நிறைந்த நிலையில இருந்து அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி எவ்வளவு அழகா சொல்ற பாத்தீங்களா. சித்தத்தை அறிஞ்ச உடனே புத்தி உள்ள கிடக்குது. 3 நாளைக்கு பிறகு அவனுக்கு வருது, இன்னும் நான் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன், வந்துருவையா, உங்களுடைய பாதத்துல வந்துருவேன். உங்களுடைய சமூகத்தை விட்டு வெளியே ஓடினவன் நான் தான், உங்களுடைய சித்தத்தை அறியாம ஓடினவன் நான் தான். அதனால உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாதத்துல வந்துடுறேன், உங்களுடைய ஆலயத்துக்கு நேரம் வந்துடுறேன், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அடுத்து வாசிப்போம். நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் பாசிகள் என் தலையை சுற்றி கொண்டது, ஏறினேன். ஆமென். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னுடைய பிராணனை, என்னுடைய உயிரை அழிவுக்கு தப்புவித்தீர். என்னுடைய ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். நான் கடலுக்குள்ள கடந்து கர்த்தரை சத்தமெல்லாம் அவருடைய சன்னிதானத்துல வந்து எட்டிட்டு, ஆமென், ஆமென், புதிய சத்தத்தோட இப்ப சொல்றான், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து சொல்றான், என்ன நீங்க தப்பிக்க வச்சுட்டீங்கன்னா இனி வேண்டாயா, இங்க போத்துறோம், அந்த பாடு எனக்கு வேண்டாம், இனி உண்மையா நான் வாழ்வேன், உடைய சித்தத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவன் செபித்து முடித்த பொழுது கர்த்தர் மனம் இறங்கி அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். எந்த நினைவுக்கு அவன் போக வேண்டுமோ அந்த நினைவை பட்டணத்தின் மையத்திலே அந்த மீனானது அவனை என்ன பண்ணினது, கக்கி போட்டது. அல்லேலூயா. 3 நாள் புத்தி வந்து வெளியே கக்கி போட்டு, அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா, அழிந்து போகிற 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது கர்த்தருடைய சித்தம். அந்த சித்தத்திற்கு உங்களையும் என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
இதை அவன் ஒப்பு கொடுத்து கடைசியாய் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறபடியினால் கர்த்தர் இந்த தேசத்தை அழித்து போட போகிறார், ஆண்டவர் சுட்டெரித்து போட போகிறார், உங்களை எல்லாம் சங்காரம் பண்ண போகிறார் என்று பிரசங்கம் பண்றார். உடனே அந்த ஜனங்கள் அதை கேட்டு பயந்து நடுங்கி 3 நாட்கள் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. மனம் இறங்குகிற தேவன் மனம் இறங்கினார். ஒரு ஜீவன் கூட சாகாதபடிக்கு அவர்கள் காக்கப்படுகிறார்கள், அவர்கள் தப்பிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? நினைவே பட்டணத்தார் அழிந்து போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, அழியாதபடிக்கு அழியாத நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. அதை உணர்ந்து மறுபடியும் இந்த யோனா வந்தபடியினாலே கர்த்தர் அவனை தப்பிக்க வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து வாழுங்கள். நம்முடைய தேசத்தில் அழிந்து போகிற 1000 ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். வியாதியிலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, இந்த கொள்ளை நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக, அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபியுங்கள். இதுதான் ஆண்டவர் உங்களை அழைத்த ஒரு சித்தம் நோக்கமாக இருக்கிறது. இதை உணர்ந்து நீங்கள் வாழுங்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நீ பலவான், உனக்காக மட்டும் ஜெபம் பண்ணி நான் பலவீனன். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தமும் தீர்மானமாக இருக்கிறது. அநேக மக்கள் இன்னைக்கு பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் தமக்கு சித்தமான உங்களை தம் அண்டையிலே தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி நமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். நல்ல கவனிங்க. யார் அழைச்சாரு? எல்லாரையும் அழைக்கல. தமக்கு சித்தமானவர்களை தம் மண்டையிலே அழைத்தார். தமக்கு சித்தமான பிள்ளைகளை, இந்த உலகான பாவ நிறைந்த உலகத்திலிருந்து படுகொலியிலிருந்து கழுவி பரிசுத்தப்படுத்தி தமக்கு சித்தமான பிள்ளைகள் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உங்களை இந்த 3வது ஆராதனையிலே இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதை உணர வேண்டும். தமக்கு சித்தமானவர்களை தம் அண்டையிலே அவர் அழைத்து அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் யாரு கூட இருக்கணுமா? இயேசுவோடு கூட இருக்கணுமா? நீங்கள் நான் யாரோடு கூட இருக்கணுமா? அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். தன்னோடு இருக்கிற பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லமுள்ள பிள்ளைகள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மோடு கூட இருக்கும்படி, அது மாத்திரமல்ல பிரசன்னம் பண்ணும்படியாய் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த கிருபைகளை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் தம் பக்கத்திலே உங்களை அழைத்திருக்கிறார். நமக்கு சித்தமானவர்களை, அவருக்கு சித்தமான பிள்ளைகள் நீங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அவர் யார் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள். வாழ்ந்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்காக வாழுகிறவர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஓடுகிற பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து அநேக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வெள்ளாடுகளைப் போல அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செம்மறியாட்டின் கூட்டமாக இருப்பாயானால் நன்மையை பெற்றுக் கொள்வாய். செம்மறியாட்டின் கூட்டமாக இருந்தால் நான் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக் கொள்வாய். ஏதோ பாரம்பரியமாய் போயிட்டு உட்கார்ந்துட்டு வர்றதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆண்டவருக்கு சாட்சியை வாழ வேண்டும். அப்படி சித்தத்திற்கு மாறாக கீழ்ப்படியாதபடி நாம் ஓடினார். பாருங்க, அவர் படைத்த புயல், காற்றுகள், கடல் அலைகள், மச்சங்கள் எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் அதை விட கீழ்ப்படிந்தால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தது போல நீங்களும் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அந்த ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அந்த அவருடைய சித்தத்தை உணர்ந்து நடங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தருவார், மேன்மை தருவார், நன்மையான காரியங்களை தருவார். எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிடம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமான எந்த காரியத்திலும் அவனை செய்யலாம். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் கர்த்தர் கருணையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்க போறீங்க? வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு தானே ஒப்புக் கொடுத்த அந்த யோனாவை கர்த்தர் காப்பாற்றினார். கடல் பாசிகள், கடல் அலைகள் அவனை அழித்து விடாதபடி, அந்த மீன் அவனை விழுங்கி அதோடு கூட விட்டு விடாதபடிக்கு, தன்னுடைய சித்தத்தை அல்ல கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்த யோனாவை கர்த்தர் காப்பாற்றியது போல உங்களையும் அவர் காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓரி பாலா சந்தாரா தூரா கபா ராதா ராபா ஷபாரா பாராபா ஊரா பாலா கராபா திமாரா துரியாரா சந்தியா கராபோதரவானியா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக 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 தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய
அதை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுது இப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை காணிக்கைகளாக, தசம பாகங்களாக தேவ சமூகத்திற்கு நேராக நாம் கொண்டு வர போகிறோம். அந்த ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக பாஸ்டர்கள் ஜெபிப்பார்கள். பின் ஒரு பாடலை பாடி நாம் முதல் சகோதரர்கள் பின்பு சகோதரிகள் காணிகளை படைத்து நாம் ஜெபித்து கடந்து போவோம். மிகளையான அதிகமாக நேசிக்கிறவரே, இந்த மகிமையான நாளில் ஆண்டவரை கர்த்தாவே எங்களை ஒட்டி சேர்த்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதோ சகோதரர் ஒருமித்த வாசம் அடைகிறது எத்தனை நன்மையும் இன்பமான மொழிகளை தேவனாய் கர்த்தருடைய வாழ்க்கையிலே நீங்க பொழிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்மையான நாளிலும் கூட கர்த்தாவே மத ஆராதனை தேவனால் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கப்படி கற்றுமிக்கிற கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியத்தை உமது அன்பையை வெளிப்படுத்துகிறேன். உமது அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சிறு இந்த எதை செய்தீர்களோ அதை எனக்கே என்று சொன்னீங்கப்பா. அந்த மகிமையான வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை செலுத்துகிற அன்பின் காணிக்கை ஆண்டவரே விசனமாக அல்ல, கட்டாயமாக அல்ல. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உற்சாகத்தோடு உமது பிள்ளைகள் படைக்கிற அன்பின் காணிக்கை ஒவ்வொன்றையும் தேவன் கனப்படுத்தி தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. உமது ஊழியத்துக்கு பயன்படட்டும், உங்களுடைய சேவைக்கு என்று பிரயோஜனப்படட்டும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடலை பாடும் பொழுது முதல் சகோதரர்கள் பின்பு சகோதரிகள் பாடும் இந்த காணிக்கையை படைப்போம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம் என்ற பாடலை பாடுவோம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். மலையில் சங்கீத ராகம், மலையில் சங்கீத ராகம், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், பாடும். மலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். வாழாளில் ஒன்றை கொட்டி தந்தே, வாழாளில் ஒன்றை கொட்டி தந்தே, என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம், என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். வேளையில் கண்ணிக்கு தப்புவித்து, வேளையில் கண்ணிக்கு தப்புவித்து, என்னை சிறகால் மூடி காத்தி ஸ்தோத்திரம், என்னை சிறகால் மூடி காத்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். உருளை கண்டாதரித்து, உருளை கண்டாதரித்து, எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் சோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். கரங்களை தட்டி உற்சாகமாக, உற்சாகமாக. இந்த நாளிலும் கூட நாம் கேட்ட வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தருடைய சித்தத்தை செய்து அதை உணர்ந்து நடக்க கர்த்தர் நமக்கு பலன் கிருபை தரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாம் செய்கிற வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி நல்ல மேன்மை கனத்தின் நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு
ஞான கிருபைகளை கொடுத்து படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுக்க போவதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்ற துணைகளை ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகி குழந்தையிலேயே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர்களுக்கு கொடுத்த 4 வீலர் 2 வீலர்ல பிரயாணம் பண்ணும் பொழுது பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கொள்ளை நோய் 3வது அலை என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய தேசத்துக்குள் வராதபடி எல்லா கடலின் ஆழத்திலே கர்த்தர் அமிழ்த்து போட்டு போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞான கிருபைகளை கொடுத்து தேசத்தை ஆளக்கூடிய கிருபைகளை தந்து அவர்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுஷ்களை கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேசம் அனைத்து நடக்கிற ஊழியர்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கட்சிவாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலையில் நல்ல சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கேட்கவாளரை பரிசுத்த கடைகளை கட்டி விட்டாரமா கடைசி ஜெபத்தை ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம் செய்து முடிப்பார். எங்களையாலும் அதிகமாக நேசிக்கிறவரே, நமகினையான நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கிறது போல எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரை கர்த்தாவே உமது ஊழியத்தை நிறைவேற்றின மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை மறுக சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த நாமத்துக்குள்ளாக எங்களை ஐக்கியப்படுத்தின மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற சங்கீதக்காரனை போல நெகேமியா எஸ்தர் ரூத் என்பவர்களை போல எங்கள் முற்பதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களை போலபடி நாமத்தை மகிமைப்படுத்தி அடிகளை பாடி துதித்திருக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் நீ துதியின் வீரர்களாக உமது பிள்ளைகளை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஊழியராக இருக்கிற நாங்கள் பிதா குமார பரிசுத்தருடைய திரிய நாமத்தினாலே உமது பிள்ளைகளை மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ வெளிச்சம், தேவ அற்புதம், அதிசயம் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதோடு தேவன் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகளுடைய சிரசை நிரப்பட்டும். கர்த்தாவே உமது பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளுக்கு முன் செல்லுங்க, ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவர் சேர்ந்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஒருவருமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய ஐக்கிய பரிசுத்தருடைய துணையும் பாதுகாப்பு இடத்தில் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் கர்த்தருடைய ராஜ்யம் வரட்டும் நம்மளுக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இயேசு ராஜா முன்னை செல்கிறார், இந்த ஹோசன்னா நீரம் பாடுவார். நம்ம இயேசு ராஜா முன்னை செல்கிறார்,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுவார். பெண்கள் கூட்டத்திற்கு வந்து சகோதரிகள் அமர்ந்து செபித்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.